ரோந்துன்றது இந்த கல்லூரி விடும் நேரங்களில், பள்ளி விடும் நேரங்களில் கொஞ்சம் அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பெண் எப்படி உடை அணின்னு சொல்கிறாங்க தவிர, பொண்ணு எப்படி உடை அணிஞ்சாலும் நீ எப்படி இருக்கணுன்றது யாருக்கும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. போதை மருந்து செம்மரக்கட்டை கடத்துகிற கேரக்டரில் நடித்தவனுக்கு தேசிய விருது கிடைக்குது. இது கமல்ஹாசன் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், மது அருந்தது புகைப்பிடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு. இதில் ஆணாதிக்கத்துக்கு எதிராக நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கும் தான் கேடு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு சார் வந்திருக்காங்க. இப்போ வணக்கம் முத்தலிப்பு சார். தொடர்ந்து இதுபோல் வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. ராமநாதபுரத்தில் வந்து +2 படிக்கக்கூடிய அந்த மாணவி காதலிக்கக்கூடிய அந்த பையன் வந்து பேச மறுத்துட்டான்னு ஒரே காரணத்துக்காக வந்து குத்தி கொலை செய்வேன். இது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை தொடர்ந்து இருக்குது. இது சம்மந்தமாக வந்து அவங்க புகாரும் கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்து வரக்கூடிய இன்னொரு வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்லலாம். தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் பெரிய அளவில் நடந்திருக்குது. போக்சோ வழக்குகள் 6000 சில்லறை வரைக்கும் போயிருக்குன்றதெல்லாம் இதற்கு முன்னால் நடந்தது. திமுக பொறுப்பேற்ற பிறகு இந்த 4.5 ஆண்டுகளை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிக அளவு குற்றச்சம்பவங்கள் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குதுன்றது எல்லாராலும் வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம். இந்த விவகாரம் எடுத்துட்டினால அந்த பையன் காதலன்லாம் கிடையாது. அவன் வந்து அந்த பொண்ணை துரத்தி என்னை விரும்புன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறான், டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒத்து வரலன்றான். பண்ணுற போதே புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தப்பவே அந்த பையனை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கிறது மற்றது பண்ணியிருந்தால் இன்று கொலை நடந்திருக்காது. அப்போ அந்த புகார் கொடுக்கறத விசாரிக்காமல் ஏதாச்சும் மெத்தனமாக இருந்ததுடைய விளைவு இன்றைக்கி ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு இது. இது இல்லாமல் பெண்கள் அதிகம் கூடும் இடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், இதுக்கு முன்னெல்லாம் போலீஸு ரோந்து இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேயே வருவாங்க. ஆமாம், எதுக்கு நிற்கிறேன், எவ்வளோ நிற்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை பஸ்ஸுக்கு நிற்கிறோம். என்ன பஸ்ஸு சொல்ல தெரியாமல் மாட்டிக்குவான். இல்லை சில பேரை துரத்தி விடுவாங்க. போலீஸ் ரோந்துன்றது இந்த கல்லூரி விடும் நேரங்களில், பள்ளி விடும் நேரங்களில் கொஞ்சம் அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். அதுவும் இன்றைக்கி கிடையாது. ரெண்டாவது, சமூகம் சார்ந்து தான் நாம் எல்லோருமே இயங்குகிறோம். பள்ளிகள்லேயே இந்த பாடங்கள், நீதி கதைகள், மற்ற விஷயங்கள், பெண்களை மதிக்க கற்றுத்தருவது. பெண் எப்படி உடை அணின்னு சொல்கிறாங்க தவிர, பொண்ணு எப்படி உடை அணிஞ்சாலும் நீ எப்படி இருக்கணுன்றது யாருக்கும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. சினிமாவிலையும் எப்படி காண்பிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை துரத்தி டார்ச்சர் கொடுத்தா அவள் கடைசியில் காதலி ஆகிடுவா அப்படின்றது. இது போன்ற விஷயங்களை தடுப்பது, சென்சார் இது பண்ண எங்க இவங்களே சினிமா நிறுவனம் நடத்துறாங்க. அப்புறம் என்னத்தை இன்னைக்கு டாக்ஸிக்ன்றது வந்து பெருகி போச்சு. என்ன வேணால் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள், பல விஷயங்கள் சமூகத்துக்கு ஒத்து வராத விஷயங்கள் சினிமாக்கள் எடுக்கிறாங்க. ஹீரோ போதை மருந்து கடத்துறான், போதை மருந்து கடத்தி முடிச்சுட்டு பாட்டு பாடுறான், விற்றுட்டு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு. போதை மருந்து செம்மரக்கட்டை கடத்துகிற கேரக்டரில் நடித்தவனுக்கு தேசிய விருது கிடைக்குது. தேசிய விருது எது கொடுப்பாங்க? ஒரு நல்ல ஒரு சமூகம் சார்ந்த நல்ல கதாபாத்திரம், நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு புஷ்பா படத்தை எது கொடுத்தாங்க? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு வந்து கிடைக்கும். இது போன்ற இதுக்கு வரவேற்பு இருக்குது. வரவேற்பும் பாருங்கள், இன்றைக்கி டார்க் மோடு படங்கள் முழுதும் போதை மருந்து. இந்த லோகேஷ் கனகராஜ் போன்ற ஆட்கள் வந்து சமூகத்துக்கு பெரிய சீர்கேடு இவங்கெல்லாம். ஆனால் இவர்கள் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து தூக்கி பிடிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. ஒயிட் காலர் கிரிமினல் பெருகிறதுக்கு காரணம் இது போல் திரைப்படங்கள் ஒரு காரணம், முக்கிய காரணம். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு திரைப்படங்கள், மற்ற விஷயங்கள்லாம் அரசு தான் அந்த விஷயங்களை பண்ணணும். ரெண்டாவது பெரிய காரணம் எது? மது, போதை. சாதாரணமாக இருக்கிறவன் குற்றச்செயலில் செய்கிறதுக்கு அவனுடைய இயல்பான மனது தடுக்கும். அப்போது அவன் மதுக்கோ கஞ்சாக்கோ அதுக்கோ அடிமையாயிட்டான்னா அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது. குற்ற செயல்களை பற்றி கவலைப்படாத. அதுதான் அந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு தஞ்சாவூரில் நடந்திருக்கு. அப்போ அந்த மதுவுடைய தீமை எவ்வளோ? இங்கே என்ன பண்ணுறீங்க? மதுவினால இளம் விதவைகள் அதுன்னு உருட்டினீங்க. ஆனால் வந்தோடனே அவனே தேவலடாப்பான்ற மாதிரி இது.
இருக்கு. பகலில் திறந்துக்கிட்டாங்க. காலையில் 12 மணி ஜெயலலிதா மாற்றினாங்க, 10 மணியை 500 கடைகளை மூடினாங்க. ஆமாம். அதிமுக ஆட்சியில் மூடினாங்க. ஆமாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடைகள் மெயின் ரோட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இன்னொன்று இந்த நள்ளிரவில் விற்கிறது, அதிகாரில் விற்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தது. இன்னைக்கு எப்போ போனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா அதிகாரப்பூர்வம்ல வந்து 24/7 போல வந்து கடைகள் வந்துருச்சு. இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா புதிதாக கடைகள் திறக்கிறது, அதை எதிர்த்து மக்கள் போராடுறது, இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா கஞ்சா புழக்கம். அதை விட மோசம். ஒரு மது அருந்தணுன்னு கூட நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். கண்ணு வாசனை வரும். கஞ்சா அடிக்கிறவனை நீங்கள் போலீஸ் நேற்றைய தினம் கூட வந்து நடு ரோட்டில் வந்து பாரிஸ் கார்னரில் கத்தியுடன் வந்து சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. அங்கே மட்டும்தானா? அங்கே பல்லவன் சாலை. ஏன் இந்த தைரியம் வருது? கஞ்சா மது போன்ற காட்சிகள் பார்த்துருப்பீங்க. இந்த சாலைகளில் 2 மாடுங்க முட்டிக்கிட்டு சண்டை போடும். அதுங்க முடிச்சுட்டு போய் கடையில் போய் இடிக்கும், ஆட்டோ மேலே போதுன்னா ஆட்டோங்க விழுந்துடும். இந்த மாதிரி காட்சிகள் சமூகத்தில் வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம். திடீர்னு ஒரு மாடு இன்னொரு மாடை முட்டை அது இப்படி ரோட்டுக்கு வர பைக்கில் போனவன் இடிச்சு நிறைய நேரத்தில் நடக்குது. செத்து போனதெல்லாம் நடந்துருக்கு. அந்த மாதிரி அந்த 5 அறிவு அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு உலகம் அதான் ரோட்டில் படுத்து கிடக்கும். அந்த மாதிரி இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாவாங்கல்ல, கஞ்சா மது இவனுங்கெல்லாம் இந்த பூக்கடையில் எங்கே சண்டை போட்டோம்னா அவங்களாம் என்ன இருக்கும்? யாரை பற்றியும் கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை? போலீஸை பற்றி பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? போலீஸே வந்து எதுக்கு நாங்கள் கூப்பிட்டு போனாங்க, அவன் செத்துட்டா எங்கள் மேலே பழி வரும் அப்படின்றான். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? தீர்வுலாம் இருக்குங்க. போதை புழக்கத்தை தடுக்கணுங்க. போதை புழக்கத்தை தடுக்கணும். ரோந்து பணி இருக்கணும். இந்த மாதிரி கஞ்சா இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கூட்டிகிட்டு போனான்னா கூட்டிகிட்டு போய் உட்கார வை. அவனை அடித்து மற்ற விஷயம் பண்ணால் தானே அவன் செத்து போவான். அது ஒன்று. 2வது மது போதை வந்து தடை இல்லாமல் கிடைக்கிறது. இது எல்லாம் தான் முக்கிய காரணம். போலீஸை இவங்களோட ஏதோ ஒரு வகையில் கை கோத்துட்டு இருந்தால் போலீஸ் மேலே மரியாதை போயிடும். அப்போ அந்த படம் மாதிரி தான், அங்கே வச்சு அடிச்சியே அதுவா? அது இல்லை, வேற இங்கே ஓட விட்டு அடிச்சிங்களா அதுவா? வடிவேல் கேட்பான். அது போல. அதனால் பரவாயில்லடா, அவன் அடித்தா கூட துட்டு கொடுத்தான்டா அப்படின்னால அந்த மாதிரி போலீஸுக்கு குற்றவாளியோட நெருக்கமான ஒரு இது இருந்தால் பயம் போயிடும். போதைப் பொருள் பழக்கம் வந்து போதை புழக்கங்கள் வந்து அவனை பிடிக்கிறீங்கன்னா பின்னாடி அரசியல் பலம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு தான். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி மெத்து அளவுக்கு போயிடுச்சு. அப்போ இது எல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. சமீபத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மது கொடுக்குறது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம காணொலியில் காய்ச்சலாம். இது எக்ஸ்பிரஸ் அவனி நீ போனீங்களா அன்றைக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கியூவில் நிற்கிறாங்க அது செலக்ட் பண்ணதுக்கு. இது நம்ம ஊரா இல்லை ஃபாரின்ல இருக்குமான்னு கூட ஒரு நிமிஷம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம கலாச்சாரத்தில் இது கிடையாது. நம்ம சமூகத்துக்கூட இணைஞ்சு தான் வாழ்கிறோம். இன்றைக்கி வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஒரு மனப்பான்மை கொண்டு வந்துட்டாங்க. சினிமா தான் எல்லாத்துக்கும். நான் சினிமா தான். பெண்கள் மது ஒரு மாதிரி பார்க்கும்போது இளம் பருவத்தினர் இதுன்னு இன்னொன்று என்ன என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்ற ஒரு மனப்பான்மை கொண்டு வராங்க. இது ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே மது தங்கு தடையின்றி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு இந்த பழக்கங்கள்லாம் சாதாரணமாக இது கலாச்சாரன்றது வந்து எப்படி போயிடுச்சுன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெண்களுக்கு கிடைக்குதுன்றது வந்து பெண் விடுதலை அப்படின்றது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க சிலர்னா, ஆண்களுக்கு இணையாக நாங்களும் மது அருந்துவோம், புகைப்பிடிப்போம் அப்படின்றது. மது கமல்ஹாசன் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், மது அருந்தது புகைப்பிடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு. இதில் ஆணாதிக்கத்துக்கு எதிராக நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கும் தான் கேடு. அதனால் இது சுதந்திரம் என்பது இது அல்ல. சகல துறைகளிலும் அவர்களோட போட்டிட்டு வெல்வது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது. உடை இதை பற்றிலாம் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் மது பழக்கங்கள் உங்களையும் சேர்த்து அழிக்கும். இதில் என்ன அவனை எடுத்து நான் நிற்கிறேன், நான் வந்து பெண்ணியவாதி, நான் இப்படி இருப்பேன், உங்கள் உடலும் தான் கெட்டு போகும். ஒரு ஆணை விட பெண்ணுக்கு மது போதை பழக்கம் ஆளானா அது குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். கண்டிப்பாக 10 மாதம் அவங்க தான் சுமக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் சினிமா கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் எல்லாமே நீங்கள் சாதாரணம். கணவன் என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு வந்தால் பொண்டாட்டி கேட்குறான்னொன்னே அவங்க ஒரு நாளில் சைட் டிஷ் நானே செஞ்சு வைக்கிறேன், நீ வீட்டுக்கு வந்து குடின்னுருவான். வாரத்துக்கு ஒரு தனியாக எங்கேயா உளுந்து கிடக்கும், சம்பள காசு வாங்கி உளுந்து கிடக்கும், தூக்கின்னு வருவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் இவனை என்ன பண்ணுறான், நீ கொஞ்சம் அப்படி கட்டிங் நான் குவாட்ரு இப்படி பழக்கிறான். அப்போ அது ஒரு மாதிரி இது எல்லாமே தான் சமுதாய சீர்கேடுன்னு மாறிக்கிட்டு வருது. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள், போதை பழக்கங்கள், போதைப் பொருள் புழக்கம் அதிகரிக்கிறதுடைய விளைவு தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குற்றச்சம்பவங்கள் அதிகம், குடும்ப வன்முறை,
வெளியில் நடக்கிறது எல்லாமே இயல்பான மனிதன் குற்றம் செய்ய பயப்படுவோம். ஆமா, பெண்களுக்கு வந்து எங்க ஒரு உங்களுக்கு- பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது நீங்கள் எங்கே ஒரு குற்ற சம்பவம் நடக்குதோ, எங்கே வந்து வன்முறை வெறியாட்டங்கள் மற்ற விஷயம் நடக்குதோ, அங்கே முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் குழந்தைகள் தான் இருப்பாங்க. அது கலவரமாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட பலாத்காரப்படும் செய்யப்படுவார்கள். குழந்தைகளுக்கும் பலாத்காரம் நடக்கும், குழந்தைகள் கொல்லப்படும், இது எல்லாம் நடக்கும். இது அந்த மாதிரி மாநிலமாக மாறிக்கிட்டு வருதுன்றப்போ அதோடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்கள். பதிவு பண்ணியிருந்தீங்க முத்தலிப்பு சார். மீண்டும் உங்களிடமிருந்து நான் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறும் சகாயராஜ் சார்.